Hi friends, நான் வரதராஜா and welcome to our channel. இன்னைக்கு நம்ம எபிசோட் 723 subscribers real life ghost experience தாங்க வந்து பார்க்க போகிறோம். ஒரு புது வீட்டுக்கு நம்ம போனோம் அப்படின்னா அந்த வீட்டோடைய ஹிஸ்ட்ரியை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு தாங்க போகணும். ஹிஸ்ட்ரி தெரியாமல் போய் ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டா சரி எப்படியோ சமாளித்து நம்ம தப்பிச்சு வந்துடலாம். ஆனால் அதுவே ஒரு அமானுஷ பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு தப்பிச்சு வர முடியாத நிலைமைக்கு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அப்போ உங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்குன்றதை மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற நிகழ்வில் அப்படிப்பட்ட மிகவும் சுவாரஸ்யமான சம்பவம் தாங்க காத்துக்கிட்டு இருக்கு. இந்த சம்பவத்தை நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, இல்லைனா நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே போடுற வீடியோ உங்களால் உடனே பார்க்க முடியும். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு நிகழ்வை நம்மளுக்கு மலேசியாவிலிருந்து முகமது அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் மெயில் பண்ணி விட்டுருக்காருங்க. இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வு அவருடைய வாழ்க்கையில் ஒரு 18 வருடங்களுக்கு முன்னாடி நடந்ததாகவும், ஸோ இந்த நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா நினச்சும் கூட பார்க்க முடியாத அளவுக்கு இன்னைக்கு யோசிச்சா கூட அப்படியே ஸ்பைன் சில்லிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, கதையுடைய ஸ்டார்ட்லேருந்தே வர ஆரம்பிப்போமே. முகமது வந்து பார்த்திங்கன்னா மலேசியாவை சேர்ந்தவர் தான். ஆனால் அவருடைய பூர்வீகம் வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டு திருச்சியில் தான். ஸோ இங்கே இருந்து தான் அவங்க தாத்தா வந்து மலேசியாவுக்கு போயிருக்காங்க. அங்கே ஒர்க் பண்ணி அப்படியே அவங்க ஃபேமிலி வந்து அப்படியே செட்டில் ஆகிட்டாங்க. ஸோ முகமதுடைய ஃபேமிலியில் ஒட்டு மொத்தமாக 4 பேருங்க. அவருடைய தம்பி, அதுக்கப்புறம் அம்மா, அப்பா. இந்த 4 பேருமே ரொம்ப ஹாப்பியான வாழ்க்கையை வாழ்ந்து வராங்க. ஒரு மிடில் கிளாஸ் குடும்பம் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ எல்லா மிடில் கிளாஸ் குடும்பத்துடைய மிகப்பெரிய ஆசை, மிகப்பெரிய கனவாக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும் அப்படின்றது தான். அது இந்தியாவில் இருக்கிற மிடில் கிளாஸ் குடும்பமாக இருந்தாலும் சரி, மலேசியாவில் இருக்கிற மிடில் கிளாஸ் குடும்பமாக இருந்தாலும் சரி, சொந்த வீடு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கனவுங்க. முகமது வந்து ஃபஸ்ட்டு வேலைக்கு போய் ஜாயின் பண்ணுறாரு. அப்புறம் படிப்படியாக வந்து அந்த வேலை சூப்பராக பண்ணி ஒரு பெரிய போஸ்டிங்கில் போகிறாரு. நிறையா காசு சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ நம்மளுடைய பேரண்ட்ஸுக்கு ஒரு நல்ல வீடு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடு வந்து செலக்டும் பண்ணிடுறாருங்க. ஸோ ஃபைனலாக அந்த பேமெண்ட்டெல்லாம் நடக்கும் இல்லையா, அந்த மாதிரி பேங்க்லேருந்து லோன் எடுத்து பேமெண்ட்டெல்லாம் கொடுத்து எல்லாமே முடிச்சிட்டாங்க. ஆனால் இந்த பில்டர் இருக்கார் இல்லையா, எக்ஸாக்டாக இந்த டைமில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும். ஆனால் இன்னமும் ஒரு சில வேலைகள் பெண்டிங் இருக்குது. இன்னும் ஒரு 1 மந்த் இல்லை 1.5 மந்த் எக்ஸ்டெண்ட் ஆகும் சார் அப்படின்னு சொல்லி ஒரு ரிக்வெஸ்ட் கேட்குறாரு. ஒரு கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க, கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. சரி, பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, முகமது வந்து அவங்க ஆல்ரெடி ஒரு வாடகை வீட்டில் தங்கியிருந்தாங்க இல்லையா, அந்த வீடை இந்த டைமில் காலி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த வீட்டோடைய ஹவுஸ் ஓனர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, இவங்க காலி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டெனண்ட்டுக்கு வந்து இந்த வீட்டை வாடகைக்கு விட்டுட்டார். ஸோ இவங்க காலி பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து வரணும். இந்த 1.5 மந்த்ஸ் இருக்குது, எங்கே போகிறது? ரொம்பவும் பதட்டமான நிலைமையில தான் அவங்களுடைய குடும்பம் இருந்தது. ஸோ முகமது என்ன சொல்கிறாருன்னா, அம்மா பிரச்சனை இல்லை, நம்மக்கிட்ட கொஞ்சம் சாமான் தான் இருக்குது, நிறையா சாமான் இல்லை. இந்த 1.5 மாதம் தான், 1.5 மாதம் நீங்கள் சித்தப்பா வீட்டில் போய் தங்கிக்குங்க. நீ, அப்பா, தம்பி 3 பேரும் போயிடுங்க. நான் வந்து ஒரு சின்னதான ஒரு வீடை பார்க்குறேன். அந்த வீட்டில் சாமானெல்லாம் போட்டுட்டு நான் ஒரு ஆள் தங்குறதுக்கு வந்து எனக்கு அதிகப்படியான வசதியெல்லாம் தேவையில்லாமா, 1.5 மாதம் தானே, நான் இப்படி இதை ஹால்லாம் கூட படுத்துப்பேன், எனக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்ற. படுத்துப்பியா கண்ணா, எந்த பிரச்சனையும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் நான் பார்த்துக்கிறேன். எனக்கு தேவைப்பட்டால் என்னுடைய ஃப்ரெண்டு இருக்கான் சுகுமாரன்னு சொல்லிட்டு, அவனை வேணால் கூப்பிடுறேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க அவங்களுடைய ரிலேட்டிவ் வீட்டுக்கு, அதாவது இவருடைய சித்தப்பா வீட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ முகமது இவர் தங்குற மாதிரி சின்னதான ஒரு வீடை வந்து பார்க்குறாருங்க. ஆனால் எதுவுமே சின்னதாக கிடைக்கல. ஸோ ஃபைனலாக அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டபுள் பெட்ரூம் ஃப்ளாட் வந்து கிடைக்குது. நல்ல பாஷான லொக்காலிட்டியில் தான் பார்த்துருக்காரு. வாடகை ரொம்ப அதிகமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி பயந்தா வாடகை ரொம்ப கம்மியாக சொல்லியிருக்காங்க. அதாவது மார்க்கெட் ரேட்டுன்னு ஒன்று இருக்கும், அந்த மார்க்கெட் ரேட்டை விட கிட்டத்தட்ட 80% வாடகை கம்மியாக சொல்லியிருக்காங்க. இதுவே செம்ம ஷாக்கு. அந்த லொக்கேஷனுமே வேறு லெவலான லொக்கேஷனு. அவங்க வீட்டு பால்கனிலேருந்து பார்த்தா வியூ எல்லாம் சூப்பராக இருக்குது. என்னன்னா இந்த மாதிரி ஒரு வீடு இவ்வளோ கம்மியாக சொல்லியிருக்காங்களே, இது வந்து நம்ம வீடு வாங்குறதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்குமே, வீடு வாங்கியிருக்கவே தேவையில்லையே, இப்படியே சூப்பரான வீட்டில் தங்கியிருக்கலாமே அப்படின்னு தான் இவருக்கு தோணுது. ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே என்ன இருக்குதுன்னுலாம் தெரியாதுல்ல, கம்மியான வாடகை கொடுத்துட்டாங்கன்னு இவரும் போயிடுறாரு. ஃபர்ஸ்ட் நாள் போகிறாரு, வீட்டில் பொருளெல்லாம் அப்படியே போட்டு வச்சு சரி அப்படியே செட்டில் ஆகிறாரு. நைட்டு சாப்பிட்றாரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு கண்ணுக்குன்னெல்லாம் சொருவு இவருக்கு. சரி போய் படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் படுக்கிறாரு. நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கும்போது
பட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு கனவு வருது. தூங்கும்போது தானே கனவு வரும். ஆமா, அந்த கனவுல இவருடைய பெட்ரூம்ல தூங்கிக்கிட்டு இருக்காரு. கனவுலையும் தூங்கிக்கிட்டு தான் இருக்காரு. நல்ல டீப் ஸ்லீப்ல இருக்காரு. கதவு வந்து மூடப்பட்ட நிலையில தான் இருக்கு. ஏசி ஃபுல் ஃப்ளோல இருக்கு. யாரோ கேமராவை இவருடைய முகத்து பக்கத்துல எடுத்துட்டு வந்த மாதிரி அப்படியே கனவுல இவருடைய முகத்து பக்கத்துல யாரோ வந்து பார்க்குற மாதிரி இருக்கு. அவ்வளோ சில்லுன்னு இருக்கிற ரூம்ல வேர்க்க ஆரம்பிக்குது. அப்படியே வேர்த்து சொட்டு சொட்டா வந்து வேர்வை விலக ஆரம்பிக்குது. தூக்கம் லைட்டாக டிஸ்டர்ப் ஆகுது. இவர் துடைக்கிறாரு. அதே டைமில் அந்த பெட்ரூம் டோரை வந்து லாக் பண்ணி வச்சுருந்தாங்க இல்லையா, அந்த டோர் வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி சவுண்டு க்ரன், அந்த டோர் மட்டும் சவுண்டு கேட்குமா. ஓப்பன் ஆகிற சவுண்ட் வந்து கனவுல கேட்குது. என்னடா இது, இந்த மாதிரி ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவர் அப்படியே கண்ணை முழிச்சு பார்த்தா லாக் பண்ணி தான் இருக்குது கதவு. உள்ள தாழ்பால் போட்டிருக்காங்க. ஆனால் அந்த கதவுக்கு நடுவில் ஒரு 2 கை வந்து உள்ளே இருந்து அப்படியே அந்த கதவை வந்து வலிச்சு ஒரே ஒரு உருவம் மட்டும் எட்டி பார்க்குது. அந்த உருவம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பெண்ணுடைய உருவம். தலைமுடியெல்லாம் அப்படியே பெருசாக வளர்ந்துருக்கு. அப்படியே ஒரு கண்ணு அப்படியே வந்து வெளியே தொங்கியிருக்கு. அப்படியே வந்து எட்டி பார்க்குது. பார்த்துட்டு ஒரு மாதிரி செய்கை காட்டுது, சிரிக்குது. இவருக்கு அப்படியே கனவுலேயே அவர் அப்படியே ஷாக் ஆகுறாரு. அப்படியே பயப்படுறாரு. டகடகடகடகான்னு அடிக்குது மனசெல்லாம். பட்டு இந்த மாதிரி ஒரு பயப்படுற மாதிரி கனவுனா நம்மளுக்கு கனவு கலைஞ்சிரும், எழுந்து உட்காந்துருவோம். ஆனால் இது கனவை விட ஜாஸ்தியாக ரியாலிட்டியாக இருக்குது. இவரால் எழுந்து உட்காரவே முடியல. இவருக்கு அது கனவு தான் அப்படின்னு தெரியுது. இருந்தாலும் அந்த கனவுலேருந்து இவரால் எழுந்துக்க முடியல. இவருடைய தூக்கமும் கலையில். அந்த மாதிரி ஒரு நிலைமையில, இது லூசிட் ட்ரீமிங் அப்படின்லாம் கூட சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் தான் இவர் இருக்கார். லிட்ரலாக இவருடைய கண்களுக்கு முன்னாடி ஒரு முழு நீல பேய் படம் பார்த்த மாதிரி தான் ஒரு எஃபெக்ட். அப்படியே அந்த கதவுல இருக்கிற கை கொஞ்சம் மெதுவாக அப்படியே வெளியே போகுதுங்க. அப்படியே கதவு மூடனபடியே இருக்குது. அப்போதான் இவருக்கு ஒரு பெருமூச்சு வருது. அப்படியே கண்ணை முழிச்சு மூச்சு வாங்கி இப்படி சுற்றி முற்றி பார்க்குறாரு. ஒரு சில விஷயங்களை நோட்டீஸ் பண்ணுறாருங்க. கனவுல டைம் வந்து நோட்டீஸ் பண்ணாரு. நைட்டு 2:30 மணி கரெக்டாக இவர் கண்ணு முழிச்சு பார்க்குறாரு. எக்ஸாக்டாக நைட்டு 2:30 மணி ஆகுது. அதுக்கப்புறம் இவருடைய பெட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு டேபிள் இருந்தது. அந்த டேபிள் மேலே குடிக்கிறதுக்கு தண்ணி வச்சுருந்தாரு. அது பக்கத்துலேயே இவர் படித்து வச்சுருந்த ஒரு புக்கை வந்து வச்சுருந்தாருங்க. கனவுல அந்த தண்ணி வந்து கீழே விழுந்து அந்த புக்கு ஃபுல்லாக ஈரமாயிட்டு இருந்தது. இவர் எழுந்து இப்படி பார்க்கும்போது உண்மையிலேயே அந்த இடத்துல வச்சிருந்த புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈரமாக இருந்தது, தண்ணி கொட்டி இருந்ததுங்க. என்னடா இது, கனவுல பார்த்ததெல்லாம் நிஜமாவே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு ஏசியை பார்க்குறாரு. ஏசி 21 டிகிரிஸ்க்கு செட் பண்ணியிருந்தாரு. இங்கேயும் 21 டிகிரிஸில் தான் செட் ஆகிருக்கு. கதவு அப்படின்னு சொல்லி கதவை பார்க்குறாரு. பார்த்தா கதவு உள்புறம் தாழ்பால் போடப்பட்டு தான் இருக்குது. அந்த கைக்கு எதுவுமே இல்லை. அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு தலையில் கையை வைக்கிறாருங்க. செம்ம ஷாக்கு. ஏன்னா கனவுல இவருக்கு அப்படியே வேர்வை சொட்ட வேர்த்து இருந்தது இல்லையா. நிஜத்தில் எழுந்து தலை மேலே கையை வச்ச உடனே இவருக்கு வேர்வையை தான் ஃபீல் பண்ணுறாரு. தலைமுடியெல்லாம் தொட்டு பார்க்குறாரு. தலைமுடியெல்லாம் ஈரமாக இருக்குது. முகமதுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு இவருடைய பெட்ரூமுக்கு வெளியே ஒரு லேடி சிரிக்கிற சவுண்டு. நல்லா சிரிக்குது. ஒரு மாதிரி ஆக்ரோஷமான சிரிப்பெல்லாம் கிடையாது. ஒரு திமிரா சிரிப்பாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு லேடி சிரிக்குதுங்க. இவருக்கு அப்படியே கண்ணு மூலையெல்லாம் பிதுங்குது, கை கால்லாம் நடுங்குது. ஆனால் இவருக்கு இந்த பேய் பூத அமானுஷத்தின் மேலெல்லாம் சுத்தமாக நம்பிக்கையே கிடையாது. முகமது என்ன யோசிக்கிறாரு அப்படின்னா, இது வந்து நானே ஏதோ ஒன்று இமேஜின் பண்ணிக்கிறேன், இது என்னோட இமேஜினேஷன் தான், ஸோ இதை வந்து நம்ம பெருசாக எதுவும் பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் உட்கார்றாரு. கொஞ்சம் அந்த புக்கெல்லாம் நனைஞ்சிருந்தது இல்லையா, அதெல்லாம் எடுத்து தொடச்சி அதுக்கப்புறம் அந்த புக்கில் இருக்கிற கதைகள் எல்லாம் படிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் ஆகுறாரு, படுத்து தூங்கிடுறாரு. அடுத்த நாள் காலையில் எழுந்ததும் இவருடைய உடம்பெல்லாம் சரியான வலி. நாடா இவ்வளோ வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து வேலைக்கு கிளம்பி போகிறாருங்க. இவருடைய ஃப்ரெண்டு சுகுமார் ஒருத்தர் இருக்காருன்னு சொன்னேன் இல்லையா, அவரை போய் மீட் பண்ணுறாரு. அவர்கிட்ட சொல்கிறார், இது மாதிரி மச்சான் நைட்டு செம்ம கனவு மச்சான், ஆனால் அந்த கனவு மாதிரியே தெரிலடா, ஒரு மாதிரி நிஜமாகவே நடந்த மாதிரி இருந்தது. கனவுலேருந்து எழுந்துட்டேன், ஆனால் ஒரு சில விஷயங்கள் கனவுல வந்தது எக்ஸாக்டாக நடந்ததுடா அப்படின்னு. சுகுமார் அவர்களுக்கு இந்த மாதிரி பேய் பூதம் அமானுஷத்தின் மேலே சரியான நம்பிக்கை. ஏய் என்னடா சொல்கிற, கனவுல ஏதாவது பேயை காண பார்த்தியா? ஆமாடா பேயை பார்த்தேன், கதவு பூட்டி தான்டா இருந்தது, ஆனால் கதவுக்குள்ளே இருந்து விரலை விட்டு அப்படியே கதவை ஒதுக்கி அப்படி எட்டி பார்த்துச்சா, கண்ணுங்கள்லாம் தோணுது. ஏய் வேணாடா இந்த வீடு, வெளியே வந்துடு.
இல்லை நீ வேறடா சும்மா நானே ஒரு இமேஜினேஷன் பண்ணிகிட்டு இருப்பேன்டா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் தனியாக இருந்தேன்ல அதனால தான் எனக்கு இந்த மாதிரி கனவெல்லாம் வந்திருக்கும். அதோட நைட்டு படுக்கும்போது நான் பேய் படம்லாம் பார்த்துட்டு படுத்தேன்டா, அதனால தான். டேய் சொன்னா கேளு, வேணாம் அந்த வீடு, நீ வெளியே வந்துரு அப்படின்னு. நீ வேற அழிவு கட்ட வேண்டாம், நீ உங்ககிட்ட போய் சொன்னம்பர், நீ இல்லாத விஷயத்தெல்லாம் வந்து ஒரு பெருசாக எக்ஸாஜரேட் பண்ணி என்னை பயம்படுத்துறதுக்கே முயற்சி பண்ணுவேன், நான் அப்படிலாம் பயப்பட மாட்டேன், நான் பார்த்துக்கிறேன் மச்சான் அப்படி. டேய் வேணும்னா இன்னைக்கு நைட்டு நான் வரேன், டேய் உனக்கு நைட்டு என் கூட வந்து தங்கணுமா, வா சரக்கு அடிக்கணுமா சரக்கு அடிக்கலாம், அதை விட்டுட்டு இந்த மாதிரி நீ பயப்படுற நான் வந்து உனக்கு சப்போர்ட் கொடுக்குறேன் இந்த மாதிரி சீனெல்லாம் போடாத, வரதுனா வாடா நம்ம மீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானை போடுறாங்க. சுகுமார் வந்து நைட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. இப்போ சுகுமாரும் முகமதும் அந்த வீட்டில் இருக்காங்க. லைட்டாக பீரை சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வந்து ஒரு 10:30 மணி வரைக்கும் அப்படியே பேசிக்கிட்டே இருக்காங்க, படம் பார்க்குறாங்க. இவர் இருக்காரு நம்ம முகமது, சும்மா இல்லாமல் வெறும் பேய் படத்தையே போட்டுன்னு இருக்கார். அவர்கிட்ட அந்த 18 இயர்ஸ் பேக்கில் இந்த விசிடி எல்லாம் இருக்கும், பெரிய பெரிய கேசட்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் போட்டு படம் பார்ப்பாங்க. 90s கிட்ஸுக்கெல்லாம் அது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி விசிடிஸு டெக்கு இதெல்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் போட்டு படம் பார்த்துக்கிட்டு இருக்காரு, பேய் படமாக பார்த்துக்கிட்டு இருக்காரு. சுகுமார் வேறு டே கம்முன்னுறா, ஏன்டா இந்த மாதிரி வேணாண்டாண்ணா, சரி ஓகே பயப்படுற போல இருக்குன்ட்டு ஆஃப் பண்ணிவிட்டு சரி வா நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி போய் படுத்து நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. சுகுமாருக்கு ஒரு கனவு வருது. எக்ஸாக்டாக முகமதுக்கு என்ன ஒரு கனவு வந்துச்சோ அதே கனவு சுகுமாருக்கு வருதுங்க. அப்படியே பயத்தில் எழுந்து உட்காந்து அப்படியே பெருமூச்சு வாங்கி டப்புன்னு பார்க்குறாரு. எக்ஸாக்டாக அதை தண்ணி கொட்டியிருக்கு, வேர்த்து கொட்டுது. டைமை பார்த்தா 2:30 மணி. எல்லாம் எக்ஸாக்டாக இவர் என்னென்ன கனவுல சொன்னாரோ அது எல்லாமே சுகுமாருக்கு வந்திருக்கு. என்னடா இவன் வேற இந்த மாதிரி சொல்லி விட்டான், நம்மளுக்கும் எக்ஸாக்டாக அதே மாதிரி இவங்க வேற இதே மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்க்குறாரு. பார்த்தா முகமது படுத்துக்கிட்டே இருக்காரு. என்னை விட்டுரு என்னை விட்டுரு என்னை விட்டுரு என்னை விட்டுரு என்னை விட்டுரு வராத 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 போன்றாரு. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. படுத்துக்கிட்டு இருக்கிற மனுஷன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஆக்ஷன்லாம் இப்படி இருக்குது. பக்கத்தில் சுகுமார் வர டேய் 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 என்னடா ஆச்சு, டேய் ஏந்திரா, டேய் 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 ஏந்திரா ஏந்திரா, மச்சான் அங்கே பாரு மச்சான், கதவு பக்கத்தில் பாரு மச்சான், மச்சான் 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 கதவு யாரோ திறக்கிறடா மச்சான் மச்சான் பாரா. ஏய் என்னடா இவன் தூக்கத்தில் பேசுகிறானா இல்லை நிஜமாவே கண்ணு முழிச்சு பேசுகிறானா தெரியலடா, ஆனால் கண்ணு நல்லா மூடி இருக்கானேடா. நான் அப்படி பார்த்தா லிட்ரலாக முகமதுடைய நெத்தியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வேர்த்து கொட்டுதுங்க. ஆனால் அந்த ரூம் அவ்வளோ சில்லுன்னு இருக்குது. எப்படி வேர்க்குதுன்னு சொல்லி சுகுமாருக்கு தெரியவே இல்லை. அதே எக்ஸாக்ட் டைமில் ஹாலில் இவங்க டிவி ஆஃப் பண்ணி வச்சுட்டு வந்திருந்தாங்க இல்லையா, அந்த டிவி ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகுது. டிவி ஆன் ஆன உடனே சுகுமாருக்கு கை காலெல்லாம் நடுங்குது அப்படியே. அதுலேயும் குறிப்பாக ஒரு பேய் படம், அந்த பேய் படத்தில் வந்து அப்படியே கத்திக்கிட்டே பேய் ஓடி வருது அப்படின்ட்டு ஒரு சவுண்டு. அந்த சவுண்டு எக்ஸாக்டாக டிவியில் கேட்ட மாதிரி இல்லை, ஏதோ ஒரு பேய் உண்மையிலேயே இவங்களை நோக்கி ஓடி வர மாதிரி சவுண்டு கேட்குதுங்க. சுகுமாருக்கு அப்படியே பயத்தில் ஃபிட்ஸே வந்துட்டு இருக்கும், அந்த லெவல் பயத்தில் இருக்கிறாரு. முகமது வேற படுத்துக்கிட்டு தேவையில்லாமல் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சுகுமார் வந்து எப்பயுமே அவருடைய பாக்கெட்டில் வந்து இந்த கந்த சஷ்டி கவசம் வந்து வச்சுருப்பாங்க, அந்த புக்கு சின்ன புக்கு, அதை எடுத்து வந்து படிக்க ஆரம்பிச்சிடாரு. கந்த சஷ்டி கவசத்தை படிக்க ஆரம்பித்த உடனே ஒரு 1/4 மணி நேரம் இப்படி தான் இருந்தது. அப்புறம் 1/4 மணி நேரம் கழிச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்சூரன்ஸ் எல்லாம் கம்மியாச்சு. ஒரு 3 மணி அளவில் முகமது புலம்புறதை நிறுத்திடுறாரு. நல்லா டீப் ஸ்லீப்பில் இருக்காரு. 3:15க்கு நல்லா தூங்கிக்கிட்டு இருந்த மனுஷன் சுகுமார் வந்து பக்கத்தில் உட்காந்து முகமதே பார்த்துக்கிட்டு இருக்காரு. நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தவர் பட்டுன்னு அண்டர்டேக்கர் மாதிரி எழுந்து உட்காந்து, மச்சா தண்ணி வேணுமா அப்படின்னு கேட்குறாரு. ஏய் என்னடா ஏன்டா இப்படியெல்லாம் எழுந்து உட்கார்ற, பொறுமையாக எழுதுறா. இல்லை மச்சான் நான் எப்பயுமே அப்படி தான். ஐயோ இன்றைக்கும் என்ன மச்சான் இது தண்ணி இன்றைக்கும் கொட்டிருச்சு, சரி வா தண்ணி எடுத்துகிட்டு வரலாம், வெளியே போயிட்டு வரலான்ட்டு. டேய் வெளியே நான் வரலடா, டேய் வாடா கிச்சனுக்கு போனால் தானடா தண்ணி எடுக்க முடியும், தண்ணி கொட்டிருச்சுடா, தண்ணி தாங்க எடுக்குதுடா, நீ வேணா போய் குடிச்சிடுறா, நான் வரலடா அப்படின்றான் சுகுமார். வரையா இல்லையா சாவ வச்சிருவானா வாடா அப்படின்றார். டேய் நான் வெளியே வந்தாலும் செத்துருவன் போல இருக்குதுடா, நான் வரலடா அப்படின்றாரு சுகுமார். டேய் வாடா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி தரதரான்னு இழுத்துன்னு போகிறாருங்க. கதவை திறந்தா எக்ஸாக்டாக அந்த டைமில் அந்த கதவு ஓரத்திலிருந்து யாரோ ஒருத்தங்க சர்றன்னு ஓடி போனால் எப்படி இருக்கும், கதவை திறந்த உடனே நம்மளுக்கு ஒரு விஷன் இருக்கும்ல, இங்கேருந்து யாரோ ஓடுறாங்கன்னா நமக்கு தெரியும்ல, எக்ஸாக்டாக கிரகன்னு ஓடுறது அது வந்து தெரியுது. அது மட்டுமே இல்லாமல் ஓடும்போது அந்த சலங்கை சத்தமும் கேட்குதுங்க, சச்சன்னு ஓடுது. அப்படியே 2 பேரும் எட்டி பார்க்குறாங்க. ஏய் யாரோ ஓட்ட மாதிரி இருந்ததுல்ல அப்படின்றாரு முகமது. அதை தான்டா நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நான் வெளியே வரல, என்ன விட்றா, நான் உள்ளே படுத்துக்கிறேன்டா, கதவை மூடிலாம் மச்சான், வேணாம் மச்சான், தண்ணி தாகம் எடுத்தாலும் பரவாயில்லடா, தண்ணி இல்லாமல் வச்சத்தாலும் பரவாயில்லடா, பேய்கிட்ட மாட்டி சாவேனடா வேணாம்,
ஏய் பேயெல்லாம் ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு தரதரன்னு இழுத்துன்னு போகிறாரு. சரிடா நீ போய் தண்ணியை குடிடா, உனக்கு தான் பயம் இல்லையே, எனக்கு பயமாக இருக்கு, எனக்கு விட்டுறான்ற. பயமாக இருக்குல்ல, எப்படி நான் தனியாக விட முடியும்? பயத்தில் நீ ஏதாவது பண்ணிட்டேன்னா என்ன பண்ணுறது? வா, அதுக்கு தான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், பயப்படாத, நான் தான் இருக்கிறேன்ல கூட. நீ கூட இருக்கிறது தான்டா பயமே. இவ்வளோ நேரம் நீ என்னென்ன பண்ணினேன்றதை நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்ன பண்ணேன்? அப்படி என்ன பண்ணேன்? என்னமோ நான் உட்காந்து வராத வராத, ஐயோ போயிடு 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 அப்படின்னு சொன்ன மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. டேய் உண்மையில இதுதான்டா பண்ணேன். ஏய் சும்மாறா, நான் ஏதோ ஒரு ஃப்ளோவில் நான் இப்படி பேசி உன்னை ஒரு மாதிரி கலாய்க்கலான்னு பார்த்தா நீ என்னமோ உண்மையிலே நான் இதான் பண்ணேன்னு சொல்கிறேன். என்னடா நீ நினச்சின்னு இருக்கிற? ஏன்னா இந்த கலாய்க்கிறதுக்குனே வந்தியா? நீ இது மாதிரிலாம் பண்ண அவ்வளோதான், அவனை சாவடிச்சிருவேன். இல்லை மச்சான் உண்மையிலேயே நீ இதுதானா பண்ண, என்னமோ அங்கே நிற்கிதுரா அங்கே நிற்கிதுரா, வருதுரா வருதுரா, போ 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 தள்ளி தள்ளி போலாம் சொன்னடா, அதனால தான் நான் பயத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் போயிட்டே இருக்கும்போது இவங்க கிச்சனுக்கு வந்துடுறாங்க. ஆரோ இருந்தது, தண்ணியை பிடிக்கிறாங்க. தண்ணியை குடிச்சிட்டு இந்தாடா நீயும் கொஞ்சம் தண்ணி குடுறான். தண்ணியை குடிச்சிட்டு பட்டுன்னு திரும்புகிறாங்க. பார்த்தா டிவி ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, டிவிக்கு முன்னாடி யாரோ ஒருத்தங்க இப்படி கையை கட்டி நின்று டிவியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் ஷெல் ஷாக்ல அப்படியே நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஏய் என்னடா யார்? ஏய் ஏய் யாரு அப்படின்றாரு முகமது. ஏய் சும்மா இருக்க மாட்டீங்க அப்படின்ற ஒரு வாய்ஸ். ஃபேஸ் கிளியராக தெரியல, ஆனால் அது ஒரு பெண் அப்படின்றது தெரியுது. சுடிதார் போட்டுக்கிட்டு அந்த இடத்துல கையை கட்டி நின்றுக்கிட்டு. எனக்கு அப்படியே மெய்யெல்லாம் சிலுக்குதுங்க இந்த சீன் சொல்லும்போது. என்ன யார் நீ ஏன் இங்கே உன்னை யார் உள்ளே விட்டது, எப்படி நீ உள்ளே வந்த அப்படி இப்படின்னு முகமது வேறு எகுறாரு. சுகுமாருக்கு தெரிஞ்சிருச்சு இங்கே ஒரு சரியான மேட்டர் ஆகிடுச்சுப்பா, இது மனுஷி மாதிரி தெரியல, கண்டிப்பாக ஆன்மா தான், இவ்வளோ நேரம் பண்ணிக்கிட்டு இருக்கிற வேலைலாம் இதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கு, இந்த வீட்டில் நம்மளுக்கு இன்னைக்கு செம்ம சங்கு இருக்குதுடா அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி பயத்தோட உச்சகட்டத்தில் பீதியில் சுகுமார் நின்றுக்கிட்டு இருக்காரு. முகமது அப்படியே அந்த பேய் கூட சண்டை போட்டுக்கிறேன். ஏய் யார் எதுக்கு வந்த என் வீட்டுக்குள்ளே ஏன் வந்த, யாராவது பார்த்தா தப்பான்னு நினைப்பாங்க, யார் நீ வெளியே போன்றாரு. ஏய் என் வீட்டுக்குள்ளே வந்துட்டு என்ன வெளியே போன்னு சொல்கிறியா அப்படின்னு அந்த ஆன்மா. சரி உன் வீடுனா, இப்போ நாங்கள் வந்துட்டோம்ல, நாங்கள் குடி வந்துட்டோம்ல, இப்போ நீ வெளியே போ. பார் டென்ஷன் ஏற்றாத, நான் இங்கே விளையாடணும்னு வந்திருக்கிறேன், ஜாலியாக விளையாடணும், ஊஞ்சலாடி விளையாடணும். ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு ஊஞ்சலாடி, இப்போ நான் ஊஞ்சலாட போகிறேன். ஏய் எங்கள் வீட்டில் ஊஞ்சல்லாம் கிடையாது, எப்படி நீ ஊஞ்சலாடுவேன், நீ வெளியே போ. உங்ககிட்ட ஊஞ்சல் இல்லைண்ணே, என்கிட்ட இல்லையா அப்படின்னு சொல்லி அது பார்க்குறதுக்கு அப்படியே பொண்ணு மாதிரியே இருக்குதுங்க. இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் முகமது பேய்கிட்ட கான்வர்சேஷன் வச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் மனுஷன் பேயின்றதே தெரில. பட்டுன்னு அந்த ஆன்மா என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு பெரிய கயிறு ஒன்று எடுக்குதுங்க. சுடிதார் தானே போட்டு, அந்த சுடிதாருக்குள்ளேருந்து கயிறு எடுக்குது பெருசா. முகமது அப்படியே ஸ்டன் ஆகி நின்ட்டாரு. ஏய் மச்சான் என்னடா பண்ணுது அந்த பொண்ணு? டேய் அது பொண்ணு இல்லடா, கம்முன்னுடுறா, நீ வேற ஏன்டா அதுக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க, சும்மா நீ டிவி பார்த்துட்டு இருக்கா, நம்ம போய் கம்முன்னு படுத்துடலாம்டா, நம்மளை எதுவும் பண்ணாதடா, நீ வேற அதை ஊசி பேத்தி அது என்னென்னமோ கயிறெல்லாம் எடுக்குதுடா, பயமா இருக்குதுடா. நான் ரொம்ப நாளாச்சு ஊஞ்சலாடி, நான் ஊஞ்சலாட போறேன் அப்படின்ட்டு என்ன பண்ணுதுன்னா பட்டு அந்த கயிறு தூக்கி ஃபேனில் மாட்டுதுங்க. ஃபேனில் மாட்டி டப்புன்னு தூக்கு போடுற மாதிரி ரெடி பண்ணி பட்டுன்னு தூக்கு மாட்டின்னு அப்படியே தொங்குதுங்க. அப்படியே இதை பார்த்த உடனே தான் முகமது கத்துறாரு பாருங்க. அப்போதான் முகமதுக்கு ரியலைஸ் ஆகுது அது ஒரு ஆன்மா அப்படின்னு சொல்லி. இவ்வளோ நேரமா நான் பேய்கிட்டே போயிடுச்சு. மச்சா டே எப்படியா காப்பாத்துறா, டே இது இப்படியாடா பேய் இப்படியாடா பண்ணும், இப்படியாடா இருக்கும், பேசுமாடா டேய் என்கிட்ட பேசுதுடா, டே கம்முன்னுறா, டே அது பேசுறது கூட நான் தாங்கிப்பேன் போல இருக்குது, நீ பண்ற அட்ராசிட்டிஸை நல்லா தாங்க முடியலடா, ஒரு பேயை சமாளிக்கிறதே கஷ்டம்டா, நீ பேயை விட பயங்கரமா பண்ணிக்கிட்டு இருக்கடா, கம்முன்னுறா அப்படின்னு சொல்லி அடிச்சு பிடிச்ச முகமது இழுத்துன்னு உள்ள போயிடுறாங்க. பயத்தோட உச்சக்கட்டம். அடுத்த நாள் காலையில தூங்கவே இல்லை, நைட்டு ஃபுல்லாக முழிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க 2 பேரும். காலையில் ஒரு 6 மணிக்கு தான் அப்படியே கண்ணு அப்படியே இழுத்துக்கிட்டு போகுது. அந்த டைமில் டோர் பெல் ரிங் ஆகுது. இப்போ முகமது மச்சான் டோர் பெல் ரிங் ஆகுது போடா. ஏய் உன் வீடு தானே, நீ போ. என்ன போ சொல்கிற? ஏய் அந்த பேய்கிட்ட நான் தான்டா பேசினேன், நீ சைலண்டாக தானே நின்றுக்கிட்டு இருந்த, வெளியே நின்றுக்கிட்டு இருந்தேன், என்ன ஏதாவது பண்ணிடுச்சுன்னா என்னடா பண்ணுறது, நீ போடா. நான் போல, நீ போ, உன் வீடு தானே, நான் போக மாட்டேன், போடா. உங்ககிட்ட போய் உனக்கு உதவியா இருக்கலாம்னு வந்தேன் பாரு, உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன்டா, அந்த பேயை சமாளிச்செல்லாம் போயிடுது, உன்னை சமாளிக்கிறது பெரும் பிரச்சனை, நான் போக மாட்டேன் அப்படின்னு. இப்படியே வாக்குவாதம். வெளியே டோர்பெல் ரிங் ஆகினே இருக்கு. சரி வாடா 2 பேரும் போயிடலாம்டா, ப்ளீஸ்ரா, என் ஃப்ரெண்டு இல்லை, வாடா. போயிட்டு டோரை திறக்கிறாங்க. பார்த்தா முகமதுடைய அம்மா அவங்க தம்பியும் வெளியே நின்றுட்டு இருக்காங்க. இவ்வளோ நேரம் என்னடா பண்ணுறீங்க, டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு இவ்வளோ நேரமா? அம்மா நீ ஏம்மா இங்கே வந்த? நான் வராம என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, ஏதோ தப்பு வேலை தானே பண்ணுறியா அப்படின்றாங்க. இல்லைம்மா நான் எதுவும் பண்ணலம்மா, வாமா உள்ளே வாமா அப்படின்னு சொல்லி உள்ளே கூப்பிட்டு போய் அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிக்கிறாங்க, லஞ்சு சாப்பிட்றாங்க, டின்னரும் சாப்பிட்றாங்க. எந்த பிரச்சனையும் இல்லை, நார்மலாக போய்கிட்டு இருக்கு. அவங்க அம்மா பார்த்திங்கன்னா எப்பயுமே 5 வேளை தொழுவாங்களாம், ரொம்பவும் பக்தியாக இருப்பாங்களாம். அதே மாதிரி நைட்டு ஒரு 9:30 மணிக்கு அவங்க அம்மா தொழுதுகிட்டு இருக்காங்க.
படுக்கிறதுக்கு முன்னாடி தொழுகணும்னு சொல்லிட்டு தொழுதுகிட்டு இருக்கும்போது சுகுமார், தம்பி, அதுக்கப்புறம் முகமது 3 பேருமே இன்னொரு பெட்ரூமில் இருக்காங்க. அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அந்த அம்மா தொழுதுகிட்டு இருக்கும்போது ஹாலில் யாரோ நடக்கிற மாதிரி, அதுலேயும் பெருசாக கொலுசு போட்டு நடக்கிற மாதிரி சவுண்டு கேட்டிருக்கு. அதுலேயும் சிரிச்சுக்கிட்டே ஒரு மாதிரி கோவத்தோட, ஒரு கர்ஜனையோட, ஒரு மிக்சட் ரியாக்ஷனில் ஒரு செகண்ட் வந்து சிரிக்குது, ஒரு செகண்ட் வந்து அழுகுது, ஒரு செகண்ட் வந்து கோவத்தோட அப்படின்னு நடக்கிற மாதிரி. இதெல்லாமே அவங்க அம்மாவுக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்குது. என்னடா இது, என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு வெளியே போய் பார்க்குறாங்க. பார்த்தா அவங்க அம்மா செம்ம ஷெல் ஷாக்ட். எக்ஸாக்டாக சுகுமாரும் முகமதும் இதுக்கு முன்னாடி நாள் என்ன நைட்டு பார்த்தாங்களோ எக்ஸாக்டாக அதே ஒரு ஆன்மாவை இப்போது அவங்க அம்மா வந்து பார்க்குறாங்க. யாருமா நீ, என்னம்மா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்களுடைய வாய்ஸை கேட்ட உடனே முகமது சுகுமாரும் பட்டுன்னு பார்க்குறாங்க. என்னம்மா, என்னடா உங்கள் அம்மா உங்களை மாதிரியே உன்ன மாதிரியே பேசுகிறாங்க. வாடா, டேய் பாவண்டா, அவங்க பயமாக இருக்குடா அப்படின்றான் சுகுமார். தம்பி இருந்தா நான் போயிட்டு பாரு. டேய் சும்மாறா, நீ எல்லாம் பார்த்தா பயந்துருவா, கம்முன்னு உட்காரா, நாங்கள் 2 பேரும் போகிறோம். தம்பி வெளியே மட்டும் வந்துடாதா ப்ளீஸ்ரா, கம்முன்னுறா, நாங்கள் 2 பேரும் பேசி பார்த்தோம். என்னண்ணா நீ யாருண்ணா வந்திருக்கிறது, அம்மா ஏன்னா அவர் டென்ஷன் ஆகிறாங்க, சும்மாறா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறாங்க. வெளியே கதவை திறந்து போகும்போது அவங்க அம்மா சேமா கத்துறாங்க. ஏமா கத்துற அப்படின்னு சொல்லிட்டு போனா அவங்க பாடுறா அப்படின்னா, அப்படியே அதே ஃபேனில் அந்த கயிறை மாட்டி தொங்கிட்டு நான் ஊஞ்சல் ஆடுறேனே, எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கே அப்படின்ற மாதிரி ஆடுதுங்க. செம்ம ஷாக்கு, எல்லாரும் கத்துறாங்க. அந்த வீட்டிலேருந்து அப்படியே எஸ்கேப் ஆகிறாங்க எல்லாரும். 3 பேரும் வெளியே ஓடிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் ஆகுது, ஐயோ தம்பியை ரூமில் விட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் அடித்து தெரிச்சு உள்ளே ஓடுறாங்க. ஓடி போய் கதவை திறந்து தம்பியும் இழுத்துன்னு வெளியே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் எப்பா சாமி இந்த வீட்டில் இருக்கவே இருக்காதுன்னு சொல்லி ஸ்ட்ரெயிட்டாக எல்லாரும் முகமதோடைய சித்தப்பா வீட்டுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டில் என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல, இவங்களுடைய பொருளெல்லாம் இருக்குது. அந்த வீட்டிலேயே பொருள் இருக்கட்டும், ஃபைனலாக எடுத்துக்கலாம் பொருளெல்லாம். இதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு போகவே வேணாம், போனால் மார்னிங்கில் தான் போகணும் அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இவங்களுடைய ஓன் ஹவுஸ் வந்து கிடைக்குதுங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு சில இதெல்லாம் பண்ணிவிட்டு, ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த வீட்டில் இருக்கிற பொருள்லாம் எடுக்கிறேன். சுகுமாரும் முகமதும் ஒரு நாள் வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்ஸோடைய வாட்ச்மேன் இருப்பார். அவர்கிட்ட வந்து என்ன ஆச்சு இந்த அப்பார்ட்மெண்ட்லன்னு கேட்கும்போது அப்போ தான் அவர் ஒரு பயங்கர ஸ்டோரியை வந்து சொல்லியிருக்காருங்க. அந்த வீட்டில் 1 இல்லை 2 இல்லை 3 ஆண்மாக்கள் இருக்கிறதா வந்து சொல்லியிருந்தார். என்னன்னா நீங்கள் சொல்கிறீங்க 3 அப்படின்போது, ஆமாப்பா, நீங்கள் பார்த்ததில் ஒரு பெண் ஆன்மா, அதுதான் இருக்கிறதுலேயே மோசமான ஆன்மா. அது வந்து எல்லாரையும் பயங்கரமாக பயம் பொருத்தும். அந்த பொண்ணு யாருன்னா ஏன்னா அந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்போது அப்போ தான் அவர் ஒரு பேக் ஸ்டோரியை சொல்கிறாரு. இந்த மாதிரி அந்த பொண்ணு வந்து பிளாக் மேஜிக் ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணும். அவங்க ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப நல்லவர், அவர் வந்து வேலைக்கு போவார் வருவார். அந்த பொண்ணு மேலே பயங்கர ஆசை அந்த பொண்ணு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு 2 பேருக்கும் ஒரு குழந்தை பிறந்தது. குழந்தைய ரொம்ப நல்லா டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்க. திடீர்னு அந்த குழந்தை ஒரு நாள் மாடியிலேருந்து கீழே விழுந்துருச்சு. தவறி விழுந்துச்சுன்னு சொல்லிட்டு புருஷனும் முன்னாடியே பயங்கரமாக அழுக ஆரம்பித்தாங்க. ஆனால் அந்த குழந்தை தவறி விழலை. அந்த குழந்தைய கொன்னதே அந்த பொண்ணு தான். கொலை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் பிளாக் மேஜிக்லாம் வீட்டில் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கு. ஆஃபீஸில் ரொம்ப உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரு நாள் அவங்க ஹஸ்பண்ட் சீக்கிரமே வீட்டுக்கு வந்திருக்காருப்பா. வரும்போது அந்த பொண்ணு பண்ணுற பிளாக் மேஜிக்லாம் பார்த்து 2 பேருக்குள்ள பயங்கர சண்டை. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆளை அடித்து காலி பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஒரு மாதிரி தாந்திரிக் பூஜை, அதாவது இறந்து போயிட்டு திரும்பியும் நான் வந்து உயிர் தெளிந்து வருவேன் அப்படின்ற மாதிரி ஒரு பூஜை ஒன்று பண்ணுவாங்களாம் பிளாக் மேஜிக். அந்த பூஜை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக அந்த பொண்ணே வந்து சிரிச்சுக்கிட்டே நான் ஊஞ்சலாட போகிறேன்னு சொல்லிட்டு தூக்கு மாட்டி இறந்து போயிடுச்சுப்பா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுடைய ஆன்மா இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தது. ஸோ அந்த ஆன்மாவை வந்து யாரையும் அட்டாக் பண்ணாத அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுறது அந்த ஹஸ்பண்டோடைய ஆன்மா உள்ளே இருக்குது. அந்த ஹஸ்பண்டோடைய ஆன்மாவை நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. நீங்கள் ஆக்சுவலாக அந்த பொண்ணுடைய ஆன்மாவை பார்த்துருந்தீங்கன்னா அந்த பொண்ணுடைய ஆன்மா ஏதாவது உங்கள் பக்கத்தில் வந்துச்சா, இல்லை ஏதாவது உங்களை பண்ண முயற்சி பண்ணிச்சா? இல்லை, எங்கள் பக்கத்துலேயே வரல, தூரமாக தான் நின்றுக்கிட்டு இருந்தது. அந்த பெண்ணுடைய ஆன்மா தூரமாக நிற்கிறதுக்கு உண்டான முக்கியமான காரணமே அங்கே இருக்கிற அந்த ஹஸ்பண்டோடைய ஆன்மா தான். அதுதான் அந்த பொண்ணுடைய ஆன்மாவை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கு. அப்படி அந்த ஆன்மா மட்டும் இல்லை அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி உயிரோடையே இருந்திருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லுவேன். அப்படியே சுகுமாருக்கும் முகமதுக்கும் அப்படியே என்ன சொல்கிறதுனே தெரில. அப்படியே கையெடுத்து கும்பிட்டு, எப்பா சாமி, ஹஸ்பண்டுடைய ஆன்மா நீ செத்து போயும் நல்லது பண்ணுறியா, ரொம்ப ரொம்ப நன்றியான்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா செம்ம நிகழ்வுங்க. லிட்டரலாக எனக்கு ஒரு கதை சொல்லும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக, ரொம்ப ஹாப்பியாக
அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நினச்செல்லாம் சொல்ல மாட்டேன். பட் இந்த கதைக்குள்ளே நான் உள்ளே போயிட்டேன். லிட்டரலாக ஒரு சீன்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய கண்ணுக்கு முன்னாடி இப்போ நான் ரூமில் உட்காந்துட்டு இருக்கேன். எதிரில் எக்ஸாக்டாக கதவு இருக்குது. கதவுக்குள்ளே யாரோ கையை விடுற மாதிரியே எனக்கு பிம்பம் தெரியுதுங்க. பிம்பமாக இருந்தால் சரி, உண்மையிலேயே அந்த ஆன்மா இங்கே வந்துருச்சான்னு தெரியல. வர்றதுக்கு வாய்ப்பில்லை. ஏன்னா அதோட பயங்கரமான ஆள் நான். 700க்கு மேற்பட்ட கதைகளை போட்டிருக்கேன். அந்த ஆன்மாவை எப்படி போட்டு தள்ளணுன்றது எனக்கு தெரியும். ஐயோ ஆல்ரெடி போட்டு தள்ளிட்டாங்களே, போட்டு தள்ளியிருந்தாலும் அதை நான் போட்டு தள்ளுவேன் திரும்பியும். அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ஸ் என்கிட்ட இருக்குது. ஏன்னா நான் மட்டும் இல்லைங்க, என் கூட 2 லட்சம் பேர் நீங்களும் இருக்கிறீங்க. ஸோ ஜோக்ஸ் அபார்ட், இந்த ஒரு நிகழ்வை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எந்த இடத்துல நீங்கள் கூஸ் பம்ப்ஸை ஃபீல் பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட்டாக சொல்லுங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கமெண்ட்டை நான் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் அது மனுஷமான நிகழ்வுகள் நடந்திருந்து அந்த நிகழ்வுகளை எங்களை ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிடுங்க, இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள், இல்லை என்னோட மெயில் ஐடிக்கு மெயிலாக சென்ட் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸாக போடப்படும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை நான் உங்கள் வரதராஜா சைனிங் ஆஃப். தேங்க்யூ அண்ட் பாய்.